ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் இந்த மாதிரி சிவபெருமான வழிபட்டோன்னா கண்டிப்பாக அவர் மனம் இறங்கி வருவார், நாம் கேட்டதை கொடுப்பார் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. எப்படி வழிபடணும்? இப்போ ஆலயத்திற்கு போகும்போது நம்ம வில்வம் வாங்கிட்டு போகணும், அதே போல் அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போகணும், குங்குளியம் வாங்கிட்டு போகணும், இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் வாங்கிட்டு போகலாம். ஆனால் அது மட்டுமே அங்கே வழிபாடு ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் அவர்கிட்ட போய் நிற்கிறப்ப, அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இல்லாமல், ஏதாச்சும் நினைவுகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லாமல், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி பலவிதமான மன ஓட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மன ஓட்டம் எதுவுமே இல்லாமல் சலனம் இல்லாத தண்ணி இருக்கும் இல்லையா? ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி வைக்கிறோம், அப்படியே சலனம் இல்லாமல் இருக்குது அப்படிங்க, அந்த மாதிரி மனசு இருக்கணும். எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. ஐயனை பார்க்க வந்தேன், பார்க்குறேன், ஐயன் என்னை பார்ப்பதற்காக வர சொன்னார், வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சாலே கண்ணில் தண்ணி வந்துடும். வேற எதுவும் இல்லை. கண்ணில் தண்ணி வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அப்பா என்ன வர சொன்னார், நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ள வந்துருச்சுனாலே எவ்வளோ நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருந்திருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்போ அப்படியே பலன்னு கண்ணில் இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு களங்கம் இல்லாத மனசு, சஞ்சலம் இல்லாத மனது, ஒரு அப்பா பையன் உறவை போல, அதே போல குரு மாணவர் உறவை போல, அப்படி ஒரு பணிவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த அன்பு செலுத்துறோம் இல்லையா? அப்படி ஒரு அன்போட ஆலயத்துக்கு போறோம், அப்படியே பிடிச்சுக்கிறோம். எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா, அவரு தான் எல்லாம் அப்படின்னு பிடிக்கிறோம். அந்த சனத்தில் இங்க பாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னது? எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னதான் வேணும், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சரணடைகிறோம் பாருங்க. அந்த சரணடைகிற ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை தலைகீழா திருப்பி போட்டுரும். அப்படி சரணடைஞ்சவங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே சிவபெருமான் பார்த்து நடத்தி வைக்கிறது. எனக்கு இது வேணும் அப்படின்னா கொடுத்துறாரு, அது வேணும்னா கொடுத்துறாரு, வேண்டுதல் வைக்கிற எல்லாத்துக்குமே நடத்தி வைக்கிறாரு இல்லைங்களா? ஆனா சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் அன்பை ஏற்படுத்துகிறார். அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர்கள் தான் விரும்புவதே இல்லையே, சிவபெருமானை தானே விரும்புறாங்க. அந்த சிவபெருமானே எல்லாம் என்று ஆகிவிடுகிறார்கள். அப்பா அந்த சமயத்துல அந்த அன்பு அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அதை விட மிகையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பாசம், அப்படியே தனது பக்தர்களை அடை காப்பது போல இறைவன் காப்பார். சிவபெருமான் அடை காப்பது போல காப்பார். உண்மைன்னு உணர்ந்திருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. பல தருணங்களிலே நம்மளுக்கு இந்த உண்மையானது புரிய வந்திருக்கும். அவ்வாறு உணர்ந்தவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் கண்டிப்பாக அந்த ஒரு அனுபவத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்களுக்கும் வழிகாட்டுங்கள்.